எல்லோருக்கும் வணக்கம். இந்த டிவி சேனல்ஸ் வெளியிடுற கருத்து கணிப்பை யாரும் நம்ப தேவையில்லை. ஏன்னா, அவங்க வந்து ஒரு அஜெண்டாவோட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் மனசுல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும், ஒரு தெளிவில்லாத ஒரு நிலையை உருவாக்கணுன்ற இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுன்றதுக்காக அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் அந்த அஜெண்டா அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனா, தமிழக வெற்றிக் கழகத்துக்கு மக்களிடையே நல்ல ஆதரவு இருக்கு. ஆனா, இவங்க என்ன பண்றாங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகத்த வெறுமனே ஒரு வோட் ஸ்பிளிட்டரா மக்களிடையே போர்ட்ரேட் பண்ணி, அதுக்கு ஓட்டு விழுகாம என்னென்ன பண்ணணுமோ அந்த வேலைகள அந்த அஜெண்டாவோட அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால அத எதுவும் நீங்க நம்பவே தேவையில்ல. அத பார்க்கவும் தேவையில்ல. அவங்க டெலிகாஸ்ட் பண்றத நீங்க பார்க்கவும் தேவையில்ல. உண்மையிலேயே கள நிலவரத்துல டிவிகேக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. ஒவ்வொரு மக்களும் மாற்றத்தை நோக்கி ப பயணப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ, அதனால நீங்க அத நம்பவே தேவையில்ல. டிவி சேனல்ஸ், நியூஸ் சேனல்ஸ் வெளியிடுற கருத்து கணிப்பு, இந்த யூடியூப்ல ப வெறுமனே உருட்டிக்கிட்டு இருக்க கருத்து கணிப்பெல்லாம் நீங்க நம்பணும்னு அவசியம் இல்ல. ஸோ, இதுல வந்து நீங்க உண்மையிலேயே உங்க பக்கத்துல ஒரு 10 பேர கேளுங்க. அந்த 10 பேரு அவங்களோட மனசாட்சிப்படி அவங்க கிளியரா சொல்லிடுவாங்க. 10ல 6 டூ 7 பேரு உண்மையிலேயே டிவிகேக்கு மாற்றம் தேவைன்றத விரும்புறாங்க. அதுவுமே மாற்றம் தேவைன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து டிவிகேவா இருக்கு. ஸோ, இந்த இத மக்களிடையே குழப்பத்த உண்டு பண்ணணும். ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கிற மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குழப்பத்தில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 to 10% ஓட்ல இருக்கவங்க 5% ஓட்ல இருக்கிறவங்க குழப்பத்தில இருக்காங்கன்னா, அந்த அந்த அவங்க கிட்ட அந்த 5% ஓட்ட இந்த டிவி சேனல்ஸ் நடத்துற இந்த முறையற்ற கருத்து கணிப்பு வெளியிடுறாங்கல்ல, இதிலிருந்து அந்த ஓட்ட அறுவடை பண்றதுக்காக அவங்க பிளான் பண்றாங்க. அத ஒரு அஜெண்டாவா வச்சு வேலை பார்க்குறாங்க. அதனால அது நீங்க எதுவும் நம்ப தேவையில்ல. இந்த நான் பிலோ 50 இயர்ஸ் அந்த ஏஜ்ல இருக்கிற மக்கள் தயவு செஞ்சு உங்க பக்கத்துல இருக்கிற சுத்தி இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸ்ட்ட போயி நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உண்மையிலேயே என்ன நிலவரம் இருக்கு, ஏது இருக்குன்னு. ஏன்னா இவங்க வோட் ஸ்பிளிட்டர்ன்னு சொல்லிட்டு அந்த 5% ஓட்ட வந்து விழுகாம இவருக்கு ஓட்டு போட்டா ஜெயிச்சுருவாங்களா? அப்படின்ற மாரி ஒரு எண்ணத்த கிரியேட் பண்றாங்க. அது முற்றிலும் தப்பு. அந்த மாரி செய்யாதீங்க. அது வந்து மாரல் கிடையாது. அது எத்திக்ஸ் கிடையாது. உண்மை என்ன நிலவரமோ அத தயவுசெய்து போடுங்க. டிவி சேனல்ஸ்ல நடத்துற கருத்து கணிப்பு. அதனால நீங்க மக்கள் யாரும் நம்ப தேவையில்ல. அது பொய்யான கருத்து கணிப்பு. அத நீங்க நம்ப தேவையில்ல. உண்மையிலேயே நீங்க சுத்தி இருக்கிற மக்கள்கிட்ட பேசி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிலவரம் தெரியும். டிவிகேக்கு அமோக வரவேற்பு இருக்கு. கண்டிப்பா டிவிகே நிறைய தொகுதிகள வின் பண்ணும் அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. நன்றி, வணக்கம்.